மகா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல அனாமிகா வந்து விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகி கிட்ட கேட்குறாங்க. உனக்கு பிரபா சித்தி வேணுமா இல்லை அனாமிகா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகி வந்து எனக்கு பிரபா சித்தி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே குழந்தைய முடிவு பண்ணிட்டு, பிரபா வந்து என் லைஃப்ல எதிர்ச்சியாக தான் வந்தா, அது எங்களுக்கு தெரியாது, நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டேன்னா உன்ட முகம் கொடுத்தாவது பேசுவேன், இல்லைன்னா அதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டி ராஜலட்சுமி 3 பேருமே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வராங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, மகா ஒன்றும் நல்லா பார்த்துப்பாடா, அவளை நீ ஏற்றுக்கிட்டு வாழ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் வாழ பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் சூர்யா வந்து கோடீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அத்தை, தயவுசெய்து இது எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவரோட கண்டிஷனை வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனால் கோடீஸ்வரி வந்து நம்புற மாதிரி இல்லை. நீங்கள் மட்டும் அன்றைக்கி விஜயை வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தால் அந்த கல்யாணம் இப்படி ஆயிருக்காது. எங்களால் வெளியே தலை காட்ட முடியல, ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏற்கனவே என் பொண்ணுங்க 2 பேருமே உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு 1008 பிரச்சனை. இதில் பிரபாவும் பாவம், என்ன பண்ணுறதுனே தெரியலை. என் வீட்டில் இருந்தால் நாங்கள் அவளை நினச்சி கஷ்டப்படுவோன்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்புறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.